பாஜகவின் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் பாஜகவால் உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்களும் தொடர்ந்து வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாகவே செயல்பட்டு கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சேலம் மாநாட்டின் எழுச்சிகரமான வெற்றியை கண்டு மிரண்டு போன அரசியல் எதிரிகள் வதந்தி பரப்பும் வேலையை மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே தொடங்கிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். ராமர் கோயில் திறக்கப்படும் நாளில் கோயில்களில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் வழங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக பொய் செய்தியை பரப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பரப்பிய வதந்தி பொழுது விடிவதற்குள் பொய் என அம்பலமானதாக குறிப்பிட்டுள்ளார். கோதண்டராமர் கோயில் அர்ச்சகர்கள் எவ்வித அடக்குமுறைக்கும் உள்ளாகவில்லை என்று தெரிவித்துள்ள நிலையில், ஆளுநர் அலறுவதற்கு காரணம் அரசியல் இன்றி வேறு என்ன இருக்க முடியும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அயோத்தி ராமர் கோயில் அரசியலை அமைதியான கோதண்டராமர் கோயிலில் ஆளுநர் ஆர் ரவி தேடியிருக்கிறார் என்றால் அவரிடம் இருப்பது பக்தியா பகல் வேடமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாநில மாநாட்டின் மகத்தான வெற்றி கண்டு எதிரிகள் வதந்திகளை பரப்பி திசை திருப்ப நினைத்தாலும் தனது இலக்கை நோக்கி மட்டுமே செயல்பட வேண்டும் என தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் திராவிட மாடல் கொள்கையை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்வோம், நாடாளுமன்ற தேர்தலில் வெல்வோம் என அவர் தெரிவித்துள்ளார்.